ரவுடிகள் போதைப் பொருட்கள் கும்பல்களுக்கு கடும் எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறார் சென்னை பெருநகர காவல் ஆணையர். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சசிதரன் வழங்கிட கேட்கலாம். சசிதரன், சென்னை பெருநகர காவல் ஆணையர் என்ன சொல்லியிருக்காரு? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. சென்னை மாநகரின் 112வது காவல் ஆணையராக அமல்ராஜ் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். பொறுப்பேற்ற உடனே காவல்துறை சார்பில் பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக ரவுடிசத்தை, அதாவது சென்னை மாநகரை குற்றமில்லா மாநகராக மாற்ற வேண்டும் என்கிற அடிப்படையில் தற்போது இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், இந்த அதிரடி திட்டத்தை தற்போது காவல்துறை மேற்கொண்டு வருகிறது. ரவுடிகள் மற்றும் போதை கும்பல்களுக்கு, போதை கடத்தல் கும்பல்களுக்கும் ஒரு அதிரடி நடவடிக்கைகள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. குட்கா பொருட்கள், புகையிலை பொருட்கள் வெளி மாநிலங்களிலிருந்து, அண்டை மாநிலங்களில் மாவட்டங்களிலிருந்தும் இந்த போதைப் பொருட்கள் கடத்தி வரக்கூடிய நபர்களுக்கும் இந்த கடுமையான எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. தாம்பரம் காவல் ஆணையராக அமல்ராஜ் இருந்த போதே ரவுடிசத்தை ஒழிக்க தீவிர நடவடிக்கையை எடுத்தவர் இவர். உடனே தற்போது சென்னை காவல் ஆணையராக பதவியேற்றவுடன் ரவுடி கும்பல்களிடையே இந்த பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. பல சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில மீதமுள்ள குற்றவாளிகள் யார் யார்கள் வெளியில் இருக்கிறார்கள், ரவுடிசத்தை மேற்கொண்டு வரக்கூடிய நபர்கள் யார் என்பது குறித்தான கணக்கெடுப்புகள் நடைபெற்று வருவதாகவும், மீண்டும் ஒரு அதிரடி நடவடிக்கைகள், அதாவது ரைட் அகைன்ஸ்ட் ஸ்பெஷல் டிரைவ் இன்னொன்று நடக்கும் எனவும் காவல்துறை தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை முழுவதும் முழு கண்காணிப்பு பணியும் மற்றும் சிறப்பு சோதனைகள் பணிகளும் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது.